தமிழ்ல யூனிட் 2ல இருக்க செல்வகராதி அப்படின்ற டாபிக்ல ஓரெழுத்து ஒரு மொழி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு டே 1 ஆஃப் லேர்னிங் ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ தினைக்கும் ஒரு 10 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பார்க்கலாம். ஸோ பெருசா இருக்கிறதுலாம் ஈஸியா ஒரு கதை மாதிரியும், சின்னதா இருக்கிறதுலாம் வந்து ஈஸியா மெமரபிள் ஆகுற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா தொல்காப்பியர் வந்து சொன்னாங்க. நன்னூல் அப்படின்ற ஒரு நூலை யார் எழுதியது அப்படின்னா பவந்தி முனிவர். அவர் வந்து தமிழ்ல மொத்தம் ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப சிம்பிளா வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அம்மான்னு ஞாபகம் வச்சுப்போம். இது நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நான் வந்து ஒரு கதை மாதிரி சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா ரிமெம்பர் ஆகும். ஸோ இப்ப அந்த அம்மா வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க. ஸோ சேய்னா என்ன நமக்கு தெரியும், சேய்னா ஒரு குழந்தை அப்படின்னு தெரியுமா? ஸோ அந்த அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க குழந்தை லைக் சேய்மை, ஓகேவா? 8 தோசை 8 என்ற எண் வடிவம் 8 ஷேப்ஸ்ல வந்து சுட்டு ஆசையா கொடுத்தாங்க. ஓகேவா? சுட்டு ஆசையா கொடுத்தாங்க. ஓகே. அண்ட் அந்த தோசை சாப்பிட்டுட்டு தோசை கூட மீதி இருந்த சுக்கு திப்பிலி எல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே போட்டுருச்சு. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன சாமி? சிவன், திருமால், அப்புறம் நான்முகனை போய் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து அடுத்தது வந்து ஆ என்றால் என்ன? பசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நான் அம்மான்னு ஏன் சொன்னேன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அது இந்த ஆவோட அர்த்தம் தான் இந்த ப்ளூ கலர்ல இருக்க எல்லா வேர்ட்ஸுமே. இப்ப அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா பசுவை குறிக்குது. ஓகே. சோ இது உங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சிவஞானம் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஆச்சாமரம்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அந்த மரம்ல ஒரே இனத்தை சேர்ந்த பசுவை எல்லாத்தையுமே இணைச்சு ஒண்ணு சேர்த்து அந்த ஆச்சாமரம்ல வந்து என்ன பண்றாங்க, கட்டி வச்சிடறாரு. ஓகேவா? ஆனா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆச்சாமரத்தை பார்த்து அந்த மரத்தை பார்த்து என்ன சொன்னாங்க, எல்லாம் மறுப்பு தெரிய வச்சாங்க. அந்த மரத்துக்கிட்ட போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் அந்த மரத்துல இந்த பசுவை காட்டினோட என்ன பார்த்தாங்க, வியப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே ஒரு பதில் எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா அந்த மரத்துல வந்து ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மா வந்து நிறைய துன்பம் அனுபவிச்சிருக்கு. ஏன்னா அதுக்கு நிறைய ஆசைலாம் இருக்கு, இச்சை எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதோட மெமரிஸ், நினைவுகள், அப்புறம் அது வந்து உருக்கமா ரொம்ப சோகமா என்ன பண்ணுச்சு, அந்த சிவஞானம் கிட்ட வந்து வரைஞ்சு காட்டுச்சு. சோ இது வந்து ஆன்ற வேர்ட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஒரு மீதி இருக்க 8 சிம்பிளா இருந்துச்சு, 2-3 வேர்ட்ஸ் வச்சுதான் வந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் கை. கை என்றா கை பொருள். சோ கையில செல்வம் இருக்கும், செல்வம், இது ரெண்டுமே அர்த்தம். கொல்லு. ஓகே. நெக்ஸ்ட் சக, சு வான வகை. அடுத்தது நெய் சொல்றேன், நெய் எடுத்துட்டு வா, இகழ்ச்சி. அப்படின்னா குபேரன், நான்முகன், ரெண்டுமே அர்த்தம். அப்புறம் நான் தோசை சுட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ. சுட்டு, பொறுத்து, பொருந்து, இது எல்லாமே நான் என்ற வார்த்தைக்கு வேற ஒரு அர்த்தம். அடுத்தது பி என்றால் அழகு. இந்த மாதிரி தினைக்கும் என் கூட படிக்கிறதுக்காக டூ சப்ஸ்கிரைப். இன்னும் நிறைய வீடியோஸோட வரேன். அண்டில் தென் பை பாய்.